ஓம் முருகா! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கந்தர் அலங்காரத்தின் 37வது பாடல். இந்த பாடல் சாதாரண பாடல் இல்ல. இது ஒரு இசை, ஒரு போரின் சத்தம், ஒரு ஆன்மீக உணர்வு. இந்த பாடலை நாம் மனதார பாடினால் முருகன் நம்மை காப்பார், வழி நடத்துவார். இப்போது இந்த பாடலையும் அதனுடைய அழகான அர்த்தத்தையும் பார்ப்போம். கந்தலங்காரம் பாடல் எண் 37. கண்டு உண்ட சொல்லியர் மெல்லியர் காமக் களவி கல்லை மொண்டு உண்டு அயர்கினும் வேல்மரபின் முதுகூலி திரள் டுண்டுன் டுடுடுடு டுடு டுடுடுடுடு டுண்டு டுண்டு டின் டின் டெனக் கொட்டி ஆட வெஞ்சூர் கொன்ற ராவுத்தனே. இப்போது இந்த பாடலோட ஆன்மீக அர்த்தம். இந்த பாடல்ல வரும் டுண்டுன், டுடுடுடு, டின்டின் போன்ற ஒலிகள் சாதாரண வார்த்தைகள் இல்ல. அது வாழ்க்கையின் சத்தம். நம்ம வாழ்க்கையில குழப்பம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், பயம் இருக்கும். அந்த எல்லா சத்தங்களுக்கும் நடுவுல ஒரு அமைதியான சக்தி இருக்கு. அதுதான் முருகன். எவ்ளோ பிரச்சனைகள் வந்தாலும் முருகன் நம்மை கைவிட மாட்டான். முருகன் தீயதை அழிப்பவன், நல்லதை காக்கிறவன், நமக்கு வெற்றி தருகிறவன். இப்போது இதை கதை வடிவில் விளக்கமாக பார்ப்போம். ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் உலகையே துன்பப்படுத்தினான். அவனுடைய சக்தி மிக அதிகம். அவனை யாராலும் வெல்ல முடியவில்லை. அப்போது தேவர்கள் எல்லாரும் முருகனை நாடினார்கள். போர்க்களம் தயாரானது. அங்கே கேட்கும் சத்தம் டுண்டுன் டுடுடுடு டின்டின். அது தவில் சத்தம், அது ஆயுத சத்தம், அது போரின் அதிர்ச்சி. ஆனால் அந்த சத்தத்துக்கு நடுவில் ஒரு அமைதியான வீரன் முருகன். அவன் சூரபத்மனை அழித்தான். அந்த நாளிலிருந்து அவன் வெற்றி தரும் கடவுள். நிறைவாக இந்த கந்தரலங்காரம் பாடல் எண் 37 நமக்கு சொல்லுவது, வாழ்க்கை ஒரு போர்க்களம் போல இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் முருகன் இருந்தால் நமக்கு பயமில்லை. இந்த கந்தரலங்காரம் பாடல் 37 நமக்கு தைரியம் தரும், நம்பிக்கை தரும், வெற்றியை தரும். அதனால் இந்த கந்தரலங்காரம் பாடலை தினமும் மனதார படிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ.